இருபால் ஆசிரிய பெருமக்களே, மாணவ கண்மணிகளே, அனைவருக்கும் மாலை வணக்கம். கிறிஸ்து பிறப்பு விழாவை பற்றி தொடக்கத்திலே நம்முடைய தலைமை ஆசிரியர் சொன்னார். கிறிஸ்தோ மாஸ் அப்படின்னா அது லாட்டின் வார்த்தை. கிறிஸ்தோன்னா கிறிஸ்துவை குறிக்குது. மாஸ் அப்படின்னா மாஸ் இந்த திருவழிபாட்டுக்கு போகிற குழுமி, ஒரு கூட்டம், திருக்கூட்டம், அந்த வழிபாட்டில் கலந்து கொள்ளக்கூடிய திருக்கூட்டம். பிறந்திருக்கின்ற பாலகனை கூட்டமாக சென்று அவரை அது காண்பதும், அவர் நம்முடைய வாழ்வில் நமக்கு மீட்பு கொடுக்க வந்தார் என்ற மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வதும் தான் கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ்னால் இங்கிலீஷ் வார்த்தை, கிறிஸ்டோமாஸ் அப்படின்னா லாட்டின் வார்த்தை. அது நம்ம தமிழில் சொல்லணும்ல, மாசாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் மாசுனா என்னது? ஒரு மகிழ்ச்சி, ஒரு கூட்டம், ஒரு நிறைவு, நல்லா இருந்தது. அந்த கிறிஸ்து பிறப்பு விழா நமக்கு ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வந்தது. ஒரு குடும்பத்தில் அப்பா அம்மா 2 ஆம்பளை பிள்ளைங்க. அவங்க 4 பேருக்கு என்ன தெரியும்? தையல் தைக்கிறது தெரியும். அந்த வீட்டின் தலைவர் தையல் மிஷின் வச்சே ஒரு நல்லா வளர்ந்துட்டார். அவங்க தேவையான அளவிற்கு நல்லா அந்த தையல் மிஷின் தச்சு அந்த தன்னுடைய மனைவிக்கும் தெரியும். அவங்க சேர்ந்து உழைத்து நல்ல பெரிய வீடு கட்டிட்டாங்க, கார் வாங்கிட்டாங்க. நல்ல குடும்பம் அந்த குடும்பம். தன்னோட போகலை, தன்னுடைய பையங்க 2 பேருக்கும் அந்த தையலை சொல்லி கொடுத்துட்டார். கிறிஸ்மஸ் விழா, அது ஒரு கிறிஸ்தவ குடும்பம். கிறிஸ்மஸ் விழா வருது, அப்பா எல்லாருக்கும் தேவையானதெல்லாம் தச்சுட்டார். ஒரு சின்ன பையன், எனக்கு நீங்கள் தைக்க வேண்டாம், நான் துணி எடுத்துக்கிறேன்னு எடுத்துட்டான். எல்லாம் கிறிஸ்மஸ்க்கு புத்தாடைக்கு ரெடி ஆகிட்டாங்க.